கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் சொல்லுகிறது, சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பேதுரு மீன் பிடிக்க செல்லும் பொழுது அங்கே தேவனிடத்தில் சொல்வார், ஐயரே, ராவெல்லாம் நாங்கள் வலையை விரித்தோம், ராவெல்லாம் மீன் பிடிப்பதற்காக வலைகளை விரித்தோம், ஆனாலும் ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொல்லி பேதுரு தேவனுடைய சமூகத்திலே சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுயமாக சொந்தமாக நாம் பல முயற்சிகளை எடுக்கிறோம். நம்முடைய சுய முயற்சி அற்ப பிரயோஜனமாய் அநேக நேரத்திலே காணப்படுகிறது. நாம் சொந்தமாக எடுக்கிற முயற்சிகள் அது ஒன்றும் சக்சஸாக மாறாதபடி நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வீணாக போய்விடுகிறது. ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீ உன் சொந்த முயற்சி நீ எடுக்கிறது ரைட்டு தான்பா, ஆனால் தெய்வ பலத்தோடு கூட, தெய்வனுடைய கிருபையோடு கூட, தெய்வனுடைய வல்லமையோடு கூட, தெய்வனுடைய பிரசன்னத்தோடு கூட நீ முயற்சி செய்வாயானால் அந்த முயற்சியிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததாம். காரணம் என்ன? தானியேல் தன் பலத்தை நம்பியில்லை, தன்னுடைய பலத்தை சார்ந்தில்லை, தன்னுடைய ஞானத்தை சார்ந்தில்லை, தன்னுடைய அறிவை சார்ந்தில்லை, தன்னுடைய திறமைகளை சார்ந்தில்லை, அவன் கர்த்தரை சார்ந்தவனாயிருந்தபடியினாலே, தானியேல் தேவனை சார்ந்தவனாக அவர் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் தானியேலின் காரியத்தை ஜெயமாக மாற பண்ணினாராம். இன்றைக்கும் கூட தேவன் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற பண்ண வல்லவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதாக. ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன், ஜெயத்தை தருகிறவர் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க. பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே, இரவெல்லாம் மீன் பிடித்தேன், ஒரு மீன் கூட அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் மீன் பிடிக்க வலைகளை போடுகிறார். திரளான மீன்கள் மாட்டுகிறது. 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார். ஆமேன். அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். சுயமா மீன் பிடிச்சேன், ஒன்றும் கிடைக்கல, சுயமா சொந்தமா மீன் பிடிச்ச ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா தேவனுடைய பலத்துல மீன் பிடிக்கும் பொழுது அநேக மீன்கள் கிடைத்ததாக ஆமேன் பேதுரு சொல்லுகிறார். பேதுருடைய அனுபவத்தில் அவர் மீன் பிடித்தார். எத்தனையோ அனுபவங்கள் பேதுருக்கு இருந்தது. மீன் பிடிக்கிறதுல திறமை இருந்தது, அனுபவங்கள் இருந்தது. ஆனால் அவருடைய திறமைகளும் அவருடைய அனுபவங்களும் வீணாக போயினது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் வலையை வீசும் பொழுது திரளான மீன்கள் அங்கே கிடைத்தது. அதற்குத்தான் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல், ஆமென், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தேவனை அண்டிக் கொள்வோமா? தேவனுடைய பலத்தை அண்டிக் கொள்வோமா? நீங்கள் மிகப்பெரிய படிப்பை படித்தவர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய அந்தஸ்தில் வேலை செய்கிறவர்களாக காணப்படலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னால் நான் முயற்சி எடுத்ததெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் முயற்சி எடுத்தேன்,
ஆனால் என் முயற்சி சக்ஸஸ் ஆகல ஆண்டவரே. எல்லாம் தோல்விதான். இன்னைக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலும் ஆகும் என்று சொல்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் கிடைக்க பண்ணுங்க. உம்முடைய நாமத்தினாலே வெற்றி கிடைக்க பண்ணுங்க. உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்யுங்க. உம்முடைய நாமத்தினால் அதிசயம் செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரண்டர் பண்ணுகிறோம். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். தேவன் எங்களை பலப்படுத்தி எங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியங்களை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் செய்திகளின் கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாம் ஆகும். என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஏதோ உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியினாலே கேட்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு காரியங்களுடைய வாய்க்க பண்ணுவீராங்க ராஜா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேலையில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேலையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை, இந்த அருமையான வேலையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆச்சரியமானவைகளை தேவனாகிய கர்த்தனை செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவரையும் கைவிடாதபடி நடத்துகிற யெகோவா, ஒருவரையும் கைவிடாதபடி நடத்துகிற யெகோவா தேவன், நீர் ஒவ்வொருவரும் நீர் கைவிடாதபடி நடத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் இந்த நாள் நீர் எங்களுக்கு தந்தீரே. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், இந்த நாள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற நாளாய், இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதீங்க. நீர் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்னீரே. இதோ வேதனைகள் இல்லாத ஆசீர்வாதம், இதோ வேதனைகள் இல்லாத ஐஸ்வர்யம், இதோ வேதனைகள் இல்லாத நன்மைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனே, எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதரும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களை ஒருபோதும் ஒரு நாளும் விட்டு விலகாதரும். இந்த நாள் முழுவதும் நீ நடத்தும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக வழி நடத்தும். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாய் காணப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த மாதத்தில் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களை வந்து சேரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே இந்த மாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதத்திற்கு தேவனாகிய கர்த்தர் சகாயம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லா பிரச்சனைகளும் மாற்ற உதவி செய்யுங்கப்பா. பலன் தாங்கப்பா. உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்கிறோம். வியாதிகளை கடிந்து கொள்கிறோம். பொல்லாத வியாதிகள் ஒவ்வொரு விட்டு வெளியேறட்டும். பொல்லாத வியாதியின் கிரியைகள் ஒவ்வொரு விட்டு வெளியேறட்டும் தகப்பனே. கர்த்தருடைய சுகம், பலன், ஆரோக்கியம் ஒவ்வொருடைய சரீரத்தையும் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் தெய்வனுடைய ஆசீர்வாதம் வந்து நிரப்புவதாக ராஜா. தகப்பனே, தகப்பனே, இதோ சகரியா 4:6 ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த மார்ச் மாதத்தில் தேவன் அதிசயத்தை செய்யணும். ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யணும். ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியங்களை உண்டாகணும். அல்லேலூயா. மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா கடன் பிரச்சனைகளும் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. சேனைகளின் கர்த்தர் உதவி செய்வீராங்க. சேனைகளின் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராங்க. ஆமென் ஆண்டவரே. இருளின் ஆதிக்கங்களை கடிந்து கொள்கிற ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைகளை பெற்றுக்கொள்வார்களாக. பிஸ்னஸ் இல்லாத பிள்ளைகள் பிஸ்னஸ்களை தொடங்குவார்களாக. அப்பா, இந்த மாதம் கையை பிடிச்சு நடத்துங்கப்பா. இந்த மாதம் உங்கள் கையை பிடிச்சு நடத்துங்கப்பா. ஒருவரைய கை விட்டுறாதீங்கப்பா. கரம் பிடித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையின் கரம் ஒவ்வொருவரும் பிடித்து நடத்துவதாக பரிசுத்த ஆவியானவரே. தேவனாகிய கர்த்தாவே, ஒருபோதும் ஒரு நாளும் நீர் கைவிடவே மாட்டீர். ஒருபோதும் ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டீர். இந்த மாதம் முழுவதும் நீர் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த மாதத்தை ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியின் மாதமாய் காணப்படுவதாக ஆண்டவரே. மறுமலர்ச்சியின் மாதமாய் காணப்படுவதாக ராஜா. இந்த மாதத்தினுடைய எல்லா தேவையிலும் சந்தியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.